ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சி பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருப்பு உளுந்து இருந்துச்சு. கருப்பு உளுந்து கழுவி காய வச்சு அது கூட கொஞ்சம் பச்சை அரிசி வச்சு அதையும் கழுவி காய வச்சு உளுந்தங்களிக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் பச்சை அரிசி எடுத்து அதையும் கழுவி காய வச்சேன். அது எதுக்குன்னா இடியாப்பம், கொலக்கட்டை, புட்டு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி காய வச்சேன். ஏன்னா பச்சரிசி மாவும் தீர்ந்துருச்சு, உளுந்தங்களி மாவும் தீர்ந்துருச்சு. சரி அதெல்லாம் அரைச்சி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கழுவி காய வச்சேன். நான் கழுவி காய வைக்கும்போது கொஞ்சம் வெயில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கழுவி காய வச்சுட்டு எழுந்திரிச்சா சுத்தமாக வெயிலே இல்லை வீட்டில். சரி கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், வெயிலே வரல. அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஐயோ இன்றைக்கி நான் போய் காய போட்டிருக்கேனே, வெயிலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, போட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், சாயந்தரம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் பாருங்கள், வெயில் வரவே இல்லை. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். துணியெல்லாம் அவ்வளோ துணி இருந்துச்சு, அதை துவைச்சி காய போட்டு அப்புறமும் அந்த காற்று, சரியான காற்று, வெயில் இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து போய் எடுத்தாச்சு. அப்புறம் 2-3 நாள் கழுவி திரும்ப 2-3 நாள் வெயிலை வச்சு காய வைப்போம், அப்போ நல்லா காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் 2 நாள் வச்சு காய வச்சு எடுத்தாச்சு. ஆனால் இன்னும் அரைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போக அங்கே இங்கே நான் அலைஞ்சு அதை காய வச்சு அதை அரைக்கிறதுக்கு எனக்கு நேரமெல்லாம் போயிடுச்சு. இன்னும் அரைக்கலை, இனிமேல் தான் போய் தான் அரைக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, மாமியார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே சுண்டைக்காய் இருந்தது. சரி நல்லது சுகருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிச்சுட்டு சுண்டைக்காயும் வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு புளிக்குழம்பு வச்சோம். அப்புறம் நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கூனி கருவாடு அந்த இருந்ததாக அதை எங்கள் நாத்தனார் மருமையன் கொடுத்தாப்புல. அவங்க சொன்னாங்க அதை பொடி அரைச்சி நாங்களாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்ம பொடியெல்லாம் அரைக்க தெரியாது, அதிலலாம் எப்படா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூனி கருவாடு எப்பயும் போல் நம்ம நார்மலாக கருவாடு சுடுதண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் குழம்பு வைக்க வேண்டியதான். அதை வச்சு சாப்பிட்டோம். சரி நல்லா தான் இருந்தது. முட்டை அப்படி வச்சு சாப்பிட்டோம். எங்கள் அப்பா கருவாடு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அப்பாவுக்காக அந்த புளிக்குழம்பு சுண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தோம். அந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்ருந்தோம். ஐயோ செம்ம டேஸ்ட்டுங்க. நாள் வைக்கிறதோட மறுநாள் எப்போவுமே புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா மத்தியானமாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் அண்ணன் பொண்ணை பார்க்குறதுக்காக என் தம்பியோட மாமனார் மாமியார், தம்பி ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. சரி அவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு சூப் வச்சுட்டு அதை எலும்பை தனியாக குழம்பாகவும் கொஞ்சம் கறியாக இருக்கிறத பார்த்து தனியாக ஒரு குழம்பாகவும் வச்சு முட்டை வச்சு அவங்களுக்கு லஞ்சு சாப்பிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் ஜாலியாக பேசிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க 7 மணியை போல் கிளம்பிட்டாங்க. என் பொண்ணு நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு மைதாவை எடுத்து டக்குன்னு புரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிணைஞ்சு ஊற வச்சிட்டா. 1 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னால். இல்லடி மத்தியானத்துலேருந்தே ஊறினா தான் நல்லாயிருக்கும்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாக போட்டு பிணைஞ்சி முட்டையெல்லாம் ஊற்றி பிணைஞ்சி ஊற வச்சிட்டா. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து சரி புரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிணைஞ்சி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், குட்டீஸ்லாம் ஒரே விளையாட்டு தான். அவங்க வந்தோடனே செம்ம ஜாலி தான். தம்பி பிள்ளைங்க, அவங்க மாமனார் மாமியார், தம்பி மாமனார் மாமியார். ஸ்ட்ரீட் லைட் வேறு இல்லை, பயங்கர இருட்டு. காரில் தான் வந்திருந்தாங்க. அவங்க ஜாலியாக. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை. ஏன் ஸ்ட்ரீட் லைட்னா மழை அடித்து கூட்டிடுச்சு, பயங்கர மழை. அதனால் கரண்ட்டெல்லாம் போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு இருட்டில் தான் பாவம் ஏறி போனாங்க. இன்வெர்ட்ரு இருந்தது வீட்டில், ஆனால் வெளியெலாம் இல்லை, கரண்ட் இல்லாதனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மைதாவை வச்சு புரோட்டா எங்கள் அப்பா தேய்ச்சி கொடுக்க என் பொண்ணு போட்டா. நாங்களாம் சாப்பிட்டோம். செம சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, பிணையிறது நான் பிணைஞ்சி நல்லா எண்ணெயை ஊற்றி முட்டையை போட்டு பிணைஞ்சி நல்லா ஊற வச்சுட்டு சாஃப்டாக வருமோன்னு கூட நான் பயந்தேன். ஆனால் புரோட்டா நல்லா தான் வந்துச்சு, சூப்பராக செஞ்சுருந்தா. புரோட்டாவுக்கு அந்த சிக்கன் குழம்பு நல்லா இருந்துச்சு, இன்னும் சூப்பராக இருந்துச்சு. 2 குழம்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே சப்பாத்தி புரோட்டா அதுக்கெல்லாம் சிக்கன் குழம்பு செம்மையாக, சிக்கன் மட்டன் குழம்பு மீன் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் மாமியார் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜங்ஷனில் உட்காந்துருந்தேன். முன்னாடியே போய் தான் உட்காந்துருந்தேன்.
அப்போ போய் உட்காந்துருந்தா பார்த்தீங்கன்னா அவ்வளவு புறா. நான் எத்தனையோ போயிருக்கேன், ஒரு தடவை கூட இவ்வளோ புறாக்கள் பார்த்ததில்ல. உட்காந்து ஒன்று ஒன்றா அது எங்கெங்கே பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா பொழுது போச்சு. எனக்கு புறானா ரொம்ப பிடிக்கும், அதனால் சொல்லி அதை வேடிக்கை பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த தடவை ட்ரெயினில் நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு பையன் அதுக்கப்புறம் அப்பா அப்படி உட்காந்துருந்தாங்க. அப்பா வந்து ஓரமாக இந்த பக்கம் உட்காந்துருந்தாரு, அம்மா அந்த ஓரம், பையன் நடுவில் உட்காந்துருந்தாங்க. அந்த தாத்தா வந்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க. அவங்க தன்னை அறியாமல் நான் வந்து சைடில், அவங்க சைடில் அப்படியே ஆப்போசிட் சைடில் உட்காந்துருந்தேன். அவங்க அப்படியே விழுந்துட்டாங்க. தூக்கத்தில் அப்படியே தடுமாறி விழுந்து என்னோடய சீட்டில் மண்டையில் அடித்து கீழே விழுந்து படுத்துட்டாங்க. அப்படியே அதை பார்த்த ஷாக்கில் நான் அப்படியே உட்காந்து ஐயோ ஐயோன்னு கத்துறேனே தவிர என்னால் எந்திரிச்சு அவரை தூக்கவே இல்லை. எனக்கு பின்னாடி இருந்தவங்க அது எல்லோரும் வந்து தான் தூக்குனாங்க. எனக்கு அந்த ஷாக்லேருந்து மேலவே முடியல. அதுக்கப்புறமா எல்லோரும் தூக்கி அந்த தாத்தா உட்கார வச்சு தண்ணி கொடுத்து தலையை தேய்ச்சி விட்டாங்க. பாவம், எப்போவுமே வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஓரத்தில் உட்கார வைக்கக்கூடாதுன்றதை நான் இதிலேருந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா தூக்கத்தில் நம்மளே சில நேரத்தில் விழுந்துருவோம். பாவம் அவங்க வயசானவங்க தெரியல, அப்படியே தூங்கி தன்னறியாமே விழுந்துட்டாங்க. ஆனால் பாவம் தாத்தாவுக்கு வலி. அவங்க மையம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசம். தாத்தா தலையை எவ்வளோ நேரமாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்தாப்புல. அவ்வளோ நேரம் தேய்ச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போதும்ப்பா விடுப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தான் விட்டார். அவ்வளோ பாசமான பையன்தான். அம்மா கூட உட்காரணும், எங்கிட்ட அப்பா கிட்ட உட்காரணும்னு சொல்லிட்டு நடுவில் அந்த பையன் உட்காந்து வந்துட்டாப்புல. அவருக்கு ஒரு வயசு இருக்கும், என்னமோ தெரில. அம்மாவும் பையன் பேசிகிட்டே வந்தாங்க. அந்த தாத்தா தூங்கிட்டாங்க. அவர் தூக்கத்தில் தெரியாமல் அப்படி விழுந்து அடிபட்டுருச்சு. எப்போவுமே அவங்க வயசானவங்கள நம்ம நான் இதிலேருந்து தெரிஞ்சிட்டதுன்னா வயசானவங்கள உட்கார வச்சுட்டு அப்புறம் நம்ம ஓரத்தில் உட்காரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.